வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். இப்போ வந்து மதுரையில் வந்து ஒரு ஹைடெக் ஃபார்ம் வந்து மாடியில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 2வது ஃப்ளோர். ஸோ மாடியில் வந்து 2வது மாடி இது. ஸோ இதில் வந்து ஹைடெக் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மாடியில் வந்து கூரை செட் போடுறதோட ஹைடெக் ஃபார்ம் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து வாட்டர் யூசேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீலிங் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? ஸோ இது 2வது மாடியில் போட்டிருக்கோம். ஸோ ஒர்க்கு போய்க்கிட்டு இருக்குது. ஸோ ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். செட்டோட சைஸு 17க்கு 22. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல் தான். ஸோ எல்லாமே ஜிஐ பைப்பில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒர்க்கு வந்து கம்பி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து மற்ற ஒர்க் ஃபுல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஃப்ளோரு 2வது மாடி ஃபுல்லி வந்து சிட்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரையில் சிட்டிக்குள்ளே வந்து இந்த ஒர்க் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஹைடெக் ஃபார்மை பொறுத்தவரையே ஸோ எந்த லொக்கேஷனில் வேணாலும் போடலாம். ஸோ மாடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓவராக வாட்டர் யூஸ் பண்ணாதனால மாடி வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். ஸோ ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு ஹைடெக் ஃபார்ம் போடணும் இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காம நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.